ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திரும்புவோம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்வோம். The book of Joshua chapter 3 verse number 5. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்றார். உங்களை பரிசுத்த பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. அற்புதம் இல்ல, அற்புதங்களை செய்வார். Consecrate yourself, for tomorrow the Lord will do wonders or amazing things among you என்று அங்கே சொல்லியிருக்கிற நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய செய்தியின் தலைப்பு இன்றைக்கு consecration today for wonders tomorrow என்கிற தலைப்பிலே நான் உங்களோடு பகிர்ந்து விரும்புகிறேன். இன்றைக்கு பரிசுத்தம், நாளைக்கு அற்புதம். பரிசுத்தமும் அற்புதமும் என்கிற காரியத்தை இங்கே யோசுவா சொல்கிற நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனம் சொல்லப்பட்டதுடைய பின்னணியத்தை நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு சுமார் 40 ஆண்டுகள் ஆகிறது. ஆண்டவர் மோசேயின் தலைமையிலே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து பலத்த கையினாலே ஆண்டவர் புறப்பட பண்ணினார். அங்கே 40 ஆண்டுகள் கர்த்தர் விசேஷமாக அவர்களை நடத்தி வந்தார். அவருடைய தேவைகளை சந்தித்தார், போஷித்தார், பராமரித்தார். எல்லாவற்றையும் நாம் இங்கே பார்க்கிறோம். நீங்கள் உபாகமத்தின் புஸ்தகத்தின் கடைசி பகுதியில் நீங்கள் வாசிக்கும் பொழுது மோசே அங்கே மரித்து விடுகிறார். புதிய தலைவர் அங்கே யோசுவா வருகிற நம்ம பார்க்கிறோம். இங்கே அவர்கள் கானானுடைய எல்லைக்குள்ளாக வந்து விட்டார்கள். கானானுக்குள்ளாக இன்னும் நுழையவில்லை. கானானுடைய எல்லை, ஆண்டவர் வாக்கு பண்ணின பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தினுடைய எல்லை பகுதியிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்பாக ஒரு பெரிய சவால் இருக்கிறது. 40 ஆண்டுகள் கடந்து விட்டார்கள், ஆனால் இன்னும் பெரிய சவால்கள் அவளுக்கு முன்பாக இருக்கிறது. என்ன நீங்க பார்த்தீங்கன்னா 40 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நீங்கள் என்னாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 28, 29 வாசிக்கும் பொழுது மோசே அங்கே சில வேவு பார்க்கிறவர்களை அனுப்புகிறார். அதுல 10 பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகள், பெரியவைகள், அங்கே ஏனாக்கின் குமாரரை கண்டோம், அங்கே ராட்சதர்கள் இருக்கிறார்கள், ஆகவே பயங்கரமான சவால் நிறைந்த ஒரு தேசம் அது என்று அன்னைக்கே சொல்லி மக்களுடைய இருதயத்தெல்லாம் கலங்க பண்ணினார்கள். நிச்சயமாகவே அங்கே சவால்கள் இருக்கிறது, ஆனா கர்த்தர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, சவால்கள் கூட இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். முதலாவது என்னுடைய குறிப்பாக இன்றைக்கு நமக்கு முன்பாக இருக்கிற சவால்கள், the challenges before us, challenges before us. இங்கே யோசுவாவுக்கு முன்பாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய சவால் இருந்தது. அவர்கள் கானானுக்கு உள்ளாக போக வேண்டும். கானானுக்குள்ளாக போய் அங்கே ராட்சதர்களை மேற்கொள்ள வேண்டும். அங்கே 7 ஜாதிகள் இருக்கிறார்கள். ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், கானானியர், எபூசியர் என்று சொல்லி 7 ஜாதி மக்கள் இருக்கிறார்கள். அவர்களை விரட்ட வேண்டும். அது மாத்திரமல்ல, 31 ராஜாக்களை மேற்கொண்டு போக வேண்டும். இதெல்லாம் பெரிய சவால்கள். அதுக்கு முன்பாக உள்ள போனால் இதெல்லாம் சவால் இருக்குது. உள்ள போறதுக்கு முன்பாகவே என்ன சவால் இருக்குது? யோர்தான் என்கிற சவால் இருக்கிறது. யோர்தானை தாண்டினாதான் கானானுக்குள்ளாகவே நுழைய முடியும். ஆகவே யோர்தானுக்குள்ள போறதுக்கு முன்பாகவே சவால் என்னது? அங்கே யோர்தான் இருக்கிறது. அது அங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 15ஆம் வசனத்திலே 3:15 போட்டிருக்குது, யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு ஓடுகிற ஒரு நேரம், ஒரு ஃப்ளட்டிங் டைமாக இருக்கிறது. அங்க பாருங்க, ஜார்டன் இஸ் அட் ஃப்ளட் ஸ்டேஜ் அப்படின்னு போட்டிருக்குது. கரை புரண்டு ஓடுகிறது, மக்கள் தாண்டி போக வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 12:15 சில பராக்கிரமசாலிகள் தானாகவே தாண்டி போயிருக்கிறதெல்லாம் போட்டிருக்கு. ஆனா சிலர் போயிருக்கலாம், ஆனால் பெருங்கூட்டம் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறார்கள், பெரியவர்கள் இருக்கிறார்கள், இன்னுமாக பலவிதமான ஜனங்கள் அங்கே இருக்கிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் யோர்தானை தாண்டி போக வேண்டுமே, ஒரு பெரிய சவால் அல்லவா? 6 அடித்துக் கொண்டு போக வேண்டுமே, பயங்கரமான ஆபத்துக்கள் வர வேண்டிய சூழல் இருக்கிறது. சவால்கள், சவால்கள், சேலஞ்சஸ். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பாருங்க, இங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக இருந்த சவால்கள், யோர்தான் என்கிற ஒரு பெரிய சவால், அதையும் தாண்டி போக வேண்டும். ஜாதியினரை அழிக்க வேண்டும், ராஜாக்களை மேற்கொள்ள வேண்டும், தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும், அதை பங்கிட வேண்டும், அதை எல்லா காரியமும் அவங்களுக்கு முன்பாக பெரிய சவாலா இருக்குது. இன்னைக்கு 2025 நமக்கு முன்பாக பெரிய சவாலா இருக்குது. அல்லேலூயா. சவால்கள் நிறைந்தது தான். கிறிஸ்தவ வாழ்க்கையே சவால் தான். ஊழியத்திலே சவால்கள் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு சபைக்கு முன்பாக பெரிய பெரிய சவால்கள் இன்றைக்கு இருக்கிறது.
நம்முடைய தேசத்தில் இன்றைக்கு ஊழியம் செய்வது மிகவும் கடினமாகிக் கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. சொல்லுகிறார்கள், இன்றைக்கு உலகம் முழுவதும் 80% சபைகள் தேக்க நிலை அடைந்து விட்டனவா, பிளாட்டூ ஆயிடுச்சா. அது மாத்திரமல்ல, அது எண்ணிக்கை குறைவும் ஆரம்பித்து விட்டது சொல்லி நாம் பெருக்கத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் சவால் எப்படி இருக்கிறன்னா, சபைகள் இன்றைக்கு வளர முடியாத அளவுக்கு இன்னைக்கு தேக்க நிலை. சபைகள் இன்றைக்கு உலகம், மாமிசம், பிசாசுக்கு எதிராக போராட வேண்டி இருக்கிறது. துருபதேசத்துக்கு விரோதமாக போராட வேண்டி இருக்கிறது. உள்ளேயும் பிரச்சனை, வெளியேயும் பிரச்சனை. உள்ளே இருக்கிற பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது, வெளியேயும் பிரச்சனை. சபைக்கு முன்பாக சவால்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம கல்ச்சர்ல நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு our culture is becoming increasingly hostile against Christianity. இன்னைக்கு சமுதாயம், அரசாங்கம் இன்னைக்கு எப்படி இருக்கிறது? கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மிகவும் பகை உணர்ச்சியோடு இன்றைக்கு செயல்படுகிறார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த மாதிரி இன்றைக்கு ஊழியங்கள் இல்லை. பயங்கரமான எதிர்ப்புகள், பயங்கரமான போராட்டங்கள், சிறைச்சாலையில் பிடிக்கப்படுகிற சூழ்நிலைகள் இன்றைக்கு வட இந்தியாவில் இருக்கிறது. சவால்கள், எங்க பார்த்தாலும் சவால்கள். ஹல்லேலூயா. நமக்கு இன்றைக்கு அற்புதங்கள் தேவை. ஆதி திருச்சபை அற்புதங்கள் தேவை. ஹல்லேலூயா. ஊழியங்களில் இன்றைக்கு அற்புதங்கள் தேவை. சவால்கள் நிறைந்த ஒரு தேசத்தில் இருக்கிறோம். சவால்கள் நிறைந்த ஒரு வருஷத்தில் நம்ம இருக்கிறோம். சவால்கள் நிறைந்த தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அநேக சவால்கள் நிறைந்த காரியங்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கலாம். தனிப்பட்ட வாழ்க்கையில சவால்கள். பர்சனலி யூ மே பி ஃபேசிங் சேலஞ்சஸ். வேலையிலே உங்களுக்கு பல சவால்கள் இருக்கலாம். பிசினஸ்ல சவால்கள் இருக்கலாம். திருமண காரியங்களில் சவால்கள் இருக்கலாம். படிப்பிலே சவால்கள் இருக்கலாம். பொருளாதார நெருக்கடி என்கிற சவால்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். சவால்கள் நமக்கு முன்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சவாலை சந்திக்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்ம வச்சிருக்கிறார். ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். இத்தனை ஆண்டுகள் சவாலை சந்திச்சு தான் வந்தீங்க. எங்க அப்படிதானே? சவாலை சந்திக்காம வந்துட்டீங்களா? இல்லை. ஆனால் நமக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் 40 ஆண்டுகள் கடந்து வந்ததெல்லாம் உண்மைதான். ஆனால் இன்னும் பெரிய சவால்கள், கிரேட்டர் சேலஞ்சஸ் அஹெட், இன்னும் பெரிய சவால்கள் அவளுக்கு முன்பாக இருக்கிறதே நம்ம அங்கே பார்க்கிறோம். பாருங்க, இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும் பொழுது முதலாவது நான் சொல்லுகிற விரும்புகிற காரியம், இந்த 2025 சவால்கள் இல்லாமல் இல்லை, பிரச்சனைகள் போராட்டங்கள் இல்லாமல் இல்லை, உபத்திரவங்கள் இல்லாமல் இல்லை, நமக்கு முன்பாக தடைகள் இல்லாமல் இல்லை. ஆனால் கர்த்தர் அற்புதம் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் அங்கே சொல்லுகிறது 5ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே, கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று அங்கே வேதத்திலே வாசிக்கிறோம். உபாகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 20ஆம் அதிகாரத்திலே, உபாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே வேதம் இப்படியாக சொல்கிறது. முதல் 4 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அங்கே சொல்கிறார், நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்கிறார். நீங்கள் பெருங்கூட்டமான ஜனங்களை கண்டால் அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், உங்கள் தேவனாய் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அங்கே 3ஆம் வசனத்தில், இஸ்ரவேலே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் செய்ய போகிறீர்கள், உங்கள் இருதயங்கள் துவள வேண்டாம், அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், தத்தளிக்க வேண்டாம். ஒரு ஆளு சொல்லுங்க பார்க்கலாம். என்னெல்லாம் வார்த்தை ஆண்டவர் பயன்படுத்துறாரு பாருங்க. இஸ்ரவேலே கேளுங்கள், சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள், உங்களுக்கு முன்பாக இருக்கிற சவால்களை சந்திக்க போகிறீர்கள். ஆகவே நீங்க என்ன செய்யக்கூடாதா? இருதயம் துவள வேண்டாம், பார்த்து பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், தத்தளிக்க வேண்டாம். வேற என்ன வார்த்தை சொல்றது? எல்லா ஆண்டவர் சொல்லிட்டாரு. கலங்காத, திகையாத, துவண்டு போவாத, பயப்படாத, தத்தளிச்சிடாத, இல்ல ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்றாரு. ஏன்னு சொன்னா ஆண்டவர் அங்கே சொல்றாரு, உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடு கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த வருஷத்திலே கர்த்தர் உங்களுக்கு முன்பாக செல்கிறார். அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்கிறார். சவால்கள் இருக்கிறது, சத்துருக்கள் நமக்கு முன்பாக இருக்கிறார்கள். உலகம் என்கிற சத்துரு, மாமிசம் என்கிற சத்துரு, பிசாசு என்கிற சத்துரு நமக்கு முன்பாக எப்பொழுதும் நின்று கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அவைகளை ஜெயிக்க நம்மோடு இருக்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. பயப்படாதுங்க. சொல்லுங்க பக்கத்தில் போய் சொல்லுங்க, பயப்படாதுங்க, துவழ்ந்து போயிடாதுங்க. ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிய காரியம் இருக்குது, எப்படி முடிய போகுது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு 3ஆம் வசனத்துல, உபாகமம் 20:3, நீ பயப்படாதே, பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்றாரு. அப்ப பாருங்க, இதெல்லாம் ஆண்டவர் மோசேயை வச்சே சொல்லிட்டாரு. இப்போ யோசுவா தலைமையின் கீழாக அவர்கள் புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்றாரு, நான் அற்புதம் செய்ய ரெடி அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. நான் நீ ஒன்று செய்யணும், அது உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது என்ன குறிப்பு? the challenges ahead of us,
இரண்டாவதாக the consecration required of us. நம்மிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம், நம்மிடத்திலே தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம். வேதம் அங்கே சொல்கிறது, நான் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வேன். டுமாரோ, நாளைக்கு, எதிர்காலத்திலே, வருங்காலத்திலே நீங்கள் சந்திக்க போகிற சவால்களை மேற்கொள்ள நான் உங்களோடு இருந்து அற்புதங்களை செய்வேன். ஆனால் இன்றைக்கு உங்களை பரிசுத்த பண்ணிக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த பண்ணிக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் செய்ய வேண்டியது அவர் செய்வார். நம்மிடத்தில் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அற்புதத்திற்காக உங்களை ஆயத்த பண்ணிக்கொள்ளுங்கள். prepare yourself, consecrate yourself, sanctify yourself. உங்களை நீங்களே பரிசுத்த பண்ணிக்கொள்ளுங்கள் என்று அங்கே யோசுவாவை கொண்டு ஆண்டவர் அங்கே சொல்கிறார். பாருங்க, ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் செய்வதற்கு முன்பாக ஜனங்களை ஆயத்தப்படுத்த சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆயத்தம் பண்ண சொல்கிறார். சில உதாரணங்களை வேதத்தில் நம்ம பார்ப்போம். நீங்கள் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வேதம் இப்படியாக சொல்கிறது. கர்த்தர் மோசேயிட்ட சொல்றாரு, பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்திலே போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்ப்பார்களாக, 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஆயத்தப்படுத்துங்கள், பரிசுத்தப்படுத்துங்கள், வஸ்திரங்களை தோய்த்து ஆயத்தப்படுத்துங்கள். ஆண்டவர் சொல்றாரு, சகல ஜனங்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாக எல்லாரும் காணக்கூடிய அளவிலே நான் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. நான் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்றாரு. நீங்கள் தொடர்ந்து இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 14ஆம் வசனத்தில் அவர்கள் பரிசுத்தப்படுத்திக் கொண்டார்கள். மோசே ஜனங்களை பரிசுத்தப்படுத்தினான். வேதம் என்ன சொல்கிறது? 18ஆம் வசனத்தில் கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியிலே இறங்கி வந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் இறங்கி வந்தார். தேவ பிரசன்னம் அங்கே காணப்பட்டது. தேவன் இறங்கி வந்தார். ஜனங்கள் காணக்கூடிய அளவிலே பிரத்யட்சமாக தேவன் தம்மை வெளிப்படுத்தினார். அங்கே அக்கினியிலே வெளிப்படுத்தினார். பாருங்க, பரிசுத்தப்படுத்துங்கள் என்று சொல்கிறார். பிரத்யட்சமாக நான் இந்த இறங்குவேன். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்திலே, ஊழியத்திலே ஆண்டவர் பிரத்யட்சமாக இறங்குவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் காணக்கூடிய அளவிலே, உணரக்கூடிய அளவிலே, டான்ஜிபிளாக நாம் உணரக்கூடிய அளவிலே கர்த்தர் நமத்திலே இறங்குகிற கர்த்தர். ஆனால் மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஜனங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்றதை பார்க்கிறோம். இயேசு இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பாக அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி இப்படியாக ஆயத்தம் பண்ண சொல்கிறார். வாசிங்கள். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை 4ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தையோ, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வழியிலே தம்முடைய தேவனுக்கு பாதையை நல்லா காணுங்க. அடுத்த சொல்றார் 4:5, பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படணும், சகல மலையும் குன்றுகளும் தாழ்த்தப்பட வேண்டும், கோணனானவை செவையாக வேண்டும், கரடு முரடானவைகள் சமமாக்கப்பட வேண்டும். பள்ளங்கள் உயர்த்தப்படணும், மலைகள் குன்றுகள் தாழ்த்தப்படணும், கோணனானவைகள் செவையாகணும், கரடு முரடானவைகள் சமமாக்கப்படணும். அப்படி செஞ்சா என்ன நடக்கும்னா, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். The glory of God will be revealed. பரிசுத்த ஆவியானவர் அங்கே வெளிப்படுகிறார். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமையை எத்தனை பேர் பார்க்க விரும்புறீங்க? கர்த்தருடைய மகிமை, ஆண்டவருடைய மகிமை தான் ஆண்டவருடைய அற்புதங்கள். அற்புதங்கள் மூலமாக தான் கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவருடைய அற்புதங்கள் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று அன்னைக்கு லாசருவுக்கு முன்பு அங்கே மரித்தோர்ந்து எழுப்புவதற்கு முன்பாக இயேசு சொன்னார். மகிமை வெளியரங்கமாகும். இங்கே வேதம் சொல்கிறது, அதற்கு முன்பாக சில காரியங்கள் சரி செய்யப்பட வேண்டும். என்ன செய்யப்படணுமா? பள்ளங்கள் என்ன பண்ணணும்? உயர்த்தப்படணும். பள்ளமாக இருக்குதா, அது சரியாகணும். இப்போ ஒரு மினிஸ்டர் வராருன்னா என்ன செய்கிறாங்க? திருச்சியில் அப்போதான் என்ன நமக்கு சில இடத்துல அவன் பண்ணுற சுத்தத்தை பார்த்தா தெரியுது, யாரோ வரப்போகிறாங்க, யாரோ ஒருத்தர் மினிஸ்டர் வரப்போறாரு போலுக்கு, யாரோ வரப்போகிறாங்க. அவன் என்ன செய்யறான்? பள்ளத்தில் மூடுறான்.
மேடா இருக்கிறதா சில என்னது ஸ்பீட் பிரேக்கர்லாம் தட்டி எடுத்துடுறானுங்க. என்னது கார் வேகமாக போகணுங்கிறதுக்காக ஸ்பீட் பிரேக்கரை காலி பண்ணிடுறானுங்க, அப்புறம் திரும்பி போட்டுக்கிறாங்க. பாருங்க, இதெல்லாம் பாருங்க வழியை ஆயத்தம் பண்ணுகிறார்கள். ஒரு முக்கியமான நபர் வருவதற்காக வழியை ஆயத்தம் பண்ணுகிறார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பள்ளங்கள் மேடுகள் எல்லாம் சரி செய்யப்பட வேண்டும். ஹல்லேலூயா. மனம் திரும்புதலை குறித்து ஆண்டவர் அங்கே சொல்கிறார். யோவான் ஸ்நானகன் காலத்தில் நடந்த காரியங்களை குறித்து அங்கே சொல்கிறார். அதை நான் பின்னாடி சொல்கிறேன். பாருங்க, இஸ் ரெஃபரிங் டு அவர் ஹார்ட்ஸ் அண்ட் மைண்ட்ஸ். நம்முடைய இருதயங்கள், நம்முடைய சிந்தைகள், நம்முடைய மனது இதில் இருக்கிற எல்லா கோணனானவைகளும் மாற வேண்டும். கரடு முரடானவைகள் சமமாக்கப்பட வேண்டும். அல்லது பெருமைகள் தாழ்த்தப்பட வேண்டும். தாழ்வு மனப்பான்மைகள் நீங்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புவதற்கான காரியங்கள் செய்யப்பட வேண்டும். கோணலாக இருக்கிற காரியங்கள் சரி செய்யப்பட வேண்டும். கரடு முரடாக இருக்கிற காரியங்கள் எல்லாம் சமமாக்கப்படணும். ஹல்லேலூயா. எல்லாம் சமமாக இருக்கணும். ஆண்டவர் பாருங்க, அப்போதான் கர்த்தருடைய மகிமை என்ன பண்ணுமா வெளிப்படும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ப்ரிப்பரேஷன், ஆண்டவர் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று அங்கே கர்த்தர் சொல்கிறார். ஆயத்தப்பட வேண்டும், ஆயத்தப்பட வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாய் இருப்பான். நல்ல கனத்திற்குரிய பாத்திரமாக ஒரு மனுஷனை கர்த்தர் மாற்றுவதற்கு முன்பாக ஆண்டவர் சொல்கிற காரியம், அவன் தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். He has to clean himself, cleanse himself. அவன் தன்னை பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். If a man cleanses himself from the latter, he will be a noble vessel in the hands of God. ஆண்டவருடைய கரத்திலே ஒரு கனமான பாத்திரமாக மாற முடியும். ஆண்டவர் நம்மை கனத்திற்குரிய ஒரு பாத்திரமாக, ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக மாற்றுவதற்கு முன்பாக கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்த சொல்கிறார். சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் அங்கே சொல்கிற நம்ம பார்க்கிறோம். பாருங்க, வேதம் முழுவதும் நீங்க பார்த்து ஆயத்தப்படு, உன் பாத்திரத்தை சுத்தமாக்கு, உன் வாழ்க்கையை சரி செய், கோணலானவைகளை சரி செய், அப்பொழுது கர்த்தருடைய மகிமை விளங்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை பிரத்யட்சமாக விளங்கும். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்க குடும்பத்தில் கர்த்தருடைய மகிமை விளங்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்கிற காரியங்களை கர்த்தர் தம்முடைய மகிமை வெளிப்படுத்துவார். நீங்க எதெல்லாம் சரி செய்யணுமோ சரி செய்யணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய வல்லமையை எளிதாக செய்து விட மாட்டார். நாம செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. அதை செய்யும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கிரியை செய்வார். கான்சக்ரேஷன் அப்படின்னா என்ன? வாட் கான்சக்ரேஷன் மீன்ஸ், அதை குறித்து சில காரியங்களை சொல்லிவிட்டு 3வது குறிப்புகளை வர விரும்புகிறேன். கான்சக்ரேஷன், பரிசுத்தமாக்குதல் அப்படிங்கிற வார்த்தை நீங்க பார்த்தீங்கன்னா வேதத்தில் எபிரேய பதம் காதோஷ் என்கிற பதம். லேவியராகமத்தின் புஸ்தகத்தில் மாத்திரம் அந்த பதம் 94 முறை வருது. பரிசுத்தம் 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 என்கிற வார்த்தை. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களிடத்திலே பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். பரிசுத்தம் என்று சொல்லும் பொழுது வேறு பறிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. செட்டிங் ourselves apart, செட்டிங் apart, நம்மை வேறு பிரித்து காண்பித்தல். இந்த உலகத்தோடும் உலகத்தின் காரியங்களிலிருந்து நம்மை வேறு பிடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் பரிசுத்த வாழ்க்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வேதத்தில் சில வசனங்களை வாசிப்பீங்கன்னு சொன்னா, லேவியராகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. லேவியராகமம் 11:44, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் தரையில் ஊறுகிற எந்த பிராணிகளிலும் நான் பரிசுத்தர் என்று ஆண்டவர் சொல்றாரு. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். 45ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற அந்த தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் பரிசுத்தம் உள்ளவர். ஹல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவர். தூதர்கள் கர்த்தரை எப்படி ஆராதிக்கிறார்கள்? காதோஷ் காதோஷ் காதோஷ், ஹோலி ஹோலி ஹோலி, பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். நம்முடைய ஆண்டவர் முற்றிலும் பரிசுத்தம் உள்ளவர். ஆண்டவர் சொல்றாரு பரிசுத்தம் என்னுமாக. லேவியராகமம் 20:26 வாசிங்க. லேவியராகமம் 20:26, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடி, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தராயிருங்கள். நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன். I have set you apart from the nations.
டு பி மை ஓன், எனக்காக எனக்கு சொந்தமான ஜனங்களாக நீங்கள் இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களிலிருந்து பிரித்து எடுத்தேன். I have set you apart என்று சொல்கிறார். அப்ப பரிசுத்தம் என்று சொன்னால் living a life that is set apart, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, உலகத்தால் கரைபடாத ஒரு வாழ்க்கை, உலகத்திலிருந்து வேறுபடுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை, அதுதான் பரிசுத்த வாழ்க்கை. ஹல்லேலூயா. கான்செக்ரேஷன். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியும், ஆண்டவர் அநேக காரியங்களை லேவியராகமத்தின் புத்தகத்தில் எது தீட்டு எது தீட்டு இல்லாதது, எது கர்த்தருக்கு பிரியமானது எது கர்த்தருக்கு பிரியமில்லாதது என்பதை ஆண்டவர் பலமுறை பட்டியெடுத்துக் கொண்டே இருக்கிறார். நீங்கள் லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தால் எதெல்லாம் தீட்டான காரியங்கள், எதெல்லாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் நல்ல காரியங்கள் செய்யணும். இன்னும் 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வருவீங்கன்னு சொன்னால் அங்கே எதெல்லாம் தேவனுக்கு பிரியமான காரியங்கள், எது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்று ஆண்டவர் அங்கே வேறு பிரித்து கொண்டே காண்பிக்கிறார். இதெல்லாம் அந்த ஜனங்கள் செய்கிறார்கள், அதை நீங்கள் செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அப்போ அந்த ஜனங்களுக்கு தெரியும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன. ஏன்னா ஏற்கனவே மோசே மூலமாக ஆண்டவர் அநேக காரியங்களை சொல்லி வைத்திருக்கிறார். நியாயப்பிரமாணத்தில் ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். 10 கட்டளைகள் மூலமாக இதெல்லாம் நீங்கள் செய்யணும்னு ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். ஆகவே இதன்படி வாழ உங்களை அர்ப்பணியுங்கள். ஹல்லேலூயா. ஒரு அர்ப்பணம் இல்லாமல் அதிசயத்தை பார்க்க முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அர்ப்பணம் இல்லாமல் அதிசயத்தை பார்க்க முடியாது. அதிரசம் வேணா சாப்பிடலாம், ஆனால் என்ன பண்ண முடியாது, அதிசயத்தை என்ன பண்ண முடியாது. அர்ப்பணம், பரிசுத்தத்திற்காக அர்ப்பணிக்கணும். கமிட்டிங் ourselves to live a holy life, ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு சபை இன்றைக்கு அர்ப்பணிக்க வேண்டும். உலகத்தோடு ஒத்து வாழுதல் ஈஸி, ஆனால் மாம்சம் பிசாசு உலகத்தை எதிர்த்து பரிசுத்தமாக வாழ்வது கடினம் இந்த கடைசி நாட்களில். ஆனால் ஆவியானவரை சார்ந்து கொள்ளும் போது, தேவனுக்கு பிரியமாக வாழும் பொழுது, திராட்சை செடியோடு ஒட்டிக்கொள்ளும் பொழுது, நம்முடைய மெய்யான திராட்சை செடியாக இயேசுவோடு ஒட்டிக்கொள்ளும் பொழுது பரிசுத்தம் எளிதாக மாறுகிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு சாத்தியமாக்கி தருகிறார். அதில் எல்லாரும் இப்படி இருக்கிறார்களே என்று சொல்வதற்கான காரணம் இல்லை, இயேசு நமக்காக வாழ்ந்து காட்டியிருக்கிறார். நீங்கள் 1 பேதுருவிலே இதே வசனத்தில் பேதுரு சொல்கிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16. உங்களை அழைத்தவர் யாரு? உங்களை ரட்சித்தவர் யாரு? உங்களை மீட்டுக் கொண்டவர் யாரு? பரிசுத்தர். பரிசுத்தர். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். 16ஆம் வசனம், நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. லேவியராகமம் 11:45 எழுதியிருக்கிறதே. அங்கே புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் அங்கே பேதுரு மூலமாக சொல்கிறார், நீங்க இந்த உலகத்துக்கு அந்நியரும் பரதேசிகளுமாக இருக்கிறீர்கள். உலகம் நமக்கு சொந்தம் அல்ல. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். உலகம் நமக்கு சொந்தம் அல்ல. இந்த உலகத்திலே எத்தனையோ கோடிக்கணக்கான ரூபாய்க்கு வீடு கட்டி வைத்திருந்தார்கள், எல்லாமே போயிடுச்சு. அதனால் இந்த உலகம் நமக்கு சொந்தம் அல்ல. பரலோகம் தான் நித்திய வீடு. ஹல்லேலூயா. அது அழியாத வீடு. எந்த அக்கினியும் பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய வீட்டை அழிக்க முடியாது. ஹல்லேலூயா. அந்த அழியாத வீட்டுக்கு செல்வதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும், பரிசுத்தமாக வேண்டும். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. பரிசுத்தம். ஆண்டவர் பாருங்க, நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது லேவியராகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்தில் அநேக காரியங்களை ஆண்டவர் சொல்றாரு. நீங்கள் வீட்டில் போய் சில காரியங்களை வாசித்து பாருங்கள். லேவியராகமம் 19ஆம் அதிகாரத்தில் நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைவரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லிவிட்டு நிறைய ஆலோசனை ஆண்டவர் சொல்றாரு. ஓய்வு நாளை ஆசரிக்கணும், பரிசுத்தப்படுத்தணும், எல்லா நாளும் வேலை வேலை ஓடாத, ஒரு நாள் ஓய்வெடு, கர்த்தருக்கு அதை அர்ப்பணி, ஆலயத்துக்கு செல்லு. பாருங்க, ஆண்டவர் அங்கே சொல்லியிருக்கிறார், உடைய வாழ்க்கையில அது அனுசரி என்று சொல்லி. என்னமாக 4ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, விக்கிரங்களை நாடாத, எனக்கு பதிலாக உங்க வாழ்க்கையில எந்த ஒரு காரியம் இருக்கக்கூடாது. நம்ம பாடணும் அல்லவா, உம்மை விட மேலான, உம்மை விட எதுவும் என்கிட்ட வாழ்க்கையில் இல்லப்பா, நீங்க தான் வாழ்க்கையில. விக்கிரகங்கள் இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்றாரு. என்னமாக 11ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசித்தீங்கன்னா, 11ஆம் வசனத்துல இருந்து ஆண்டவர் இந்த அதிகாரத்தில் மறுபடியும் சொல்றது, நான் கர்த்தர், நான் உங்கள் கர்த்தர், நான் உங்கள் கர்த்தர் என்கிற காரியம் மறுபடியும் வருகிறது. 11ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, களவு செய்யாத, வஞ்சனை பண்ணாத,
ஒருவருக்கு ஒரு பொய் சொல்லாதீர்கள். இதெல்லாம் பேங்கை கொள்ளடிச்சதான் கொலை இல்லை, களவு, சின்ன சின்ன காரியங்கள், மற்றவருடைய காரியங்களை திருடுறது, மற்றவருடைய காரியங்களை நம்ம பேரப்பட்டு சொல்றது, இது நிறைய காரியம் நடக்குது இப்போ. ஆகவே இதெல்லாம் களவுகள், ஸ்டீலிங், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. வஞ்சனை பண்ணக்கூடாது. ஒருவருக்கு ஒரு பொய் சொல்லாதீர்கள். இன்னும் நிறைய பாருங்க, கீழே பிறனை ஒடுக்காதுங்க, கொள்ளையிடாதுங்க, கூலிக்காரனுடைய கூலி விடிய காலம் மட்டும் உன்னிடத்தில் என்ன பண்ணக்கூடாது, அன்னன்னைக்குள்ள சம்பளத்தை செட்டில் பண்ணு, அவன் அதை நம்பி தான் வந்துட்டு இருக்கிறான், நாளைக்கு வான்னு சொல்லி அனுப்பாத அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதுங்க, அநியாயம் பண்ணாதுங்க. 19ஆம் வசனத்தில் 16ல் உன் ஜனங்களுக்குள்ளே அங்குமிங்கும் சொல்லுங்க, அங்குமிங்க என்ன பண்ணாத, கோல் சொல்லி இங்கிட்டு போய் அங்கிட்டு போய் கோல் முட்டி விடாத. ஜபத்துக்கு தான் சொன்னேன்னு சொல்லி நிறைய கோல் முட்டி விடாதுங்க. மற்றவர்களை குறித்து குறை பேசாதுங்க. உன் ஜனங்களுக்குள்ளே அங்குமிங்களுக்கு கோல் சொல்லாதிருப்பாயாக. பிறனுடைய இரத்த பழிக்கு உட்பட வேண்டாம், நான் கர்த்தர் என்று சொல்கிறார். உன் சகோதரனை உன் உள்ளத்திலே பகையாயாக. உன் உள்ளத்தில் என்ன பண்ணாத, சகோதரனை பகைக்காத, அப்பா அம்மாவை பகைக்காத, அண்ணன் தம்பியை பகைக்காத, மாமனார் மாமியாரை பகைக்காத, மருமகளை பகைக்காத. ஆண்டவர் சொல்றாரு, அற்புதம் நடக்கணுமா, பகையெல்லாம் போயிடணும். அல்லேலூயா, அன்பு வரணும். பகைக்கு பதிலா அதிசயம் நடக்க மாட்டேங்குது, பகை உள்ள உட்கார்ந்து இருக்குது. அது சரியாச்சுன்னா அதிசயம் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் யோசிக்கிறேன், அதான போக மாட்டேங்குது, அதிசயம் வரலாட்டும் பரவாயில்ல, அதை விட மாட்டேன் அப்படின்னு இருக்கிற ஆளாக இருக்குது. பாருங்க, உள்ளத்துல பகைக்காத. அப்புறம் என்ன சொல்லியிருக்குது, பிறன் மேல் பாவம் சுமராதபடிக்கு மற்றவர்கள் தவறு செய்தால் நீங்க கண்டித்து கொள்ளலாம், ஆனா பகை நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. பழிக்கு பழி வாங்காத, அவன் செஞ்ச மாதிரியே நான் செய்வேன் அப்படின்னு சொல்லாத அப்படின்னு நீதிமொழிகள் இருக்குது. பழிக்கு பழி வாங்காத, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று கர்த்தர் சொல்றாரு. 35ஆம் வசனத்துக்கு வாங்க. 35 அந்த அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. நியாய விசாரணையிலும் அளவிலும் நிறைவிலும் படியிலும் அநியாயம் செய்யாதிருப்பாயாக. பிசினஸ் பண்றவங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு 36ஆம் வசனத்தில், ஹானஸ்டா இருக்கணுங்கிறார். ஹானஸ்ட், சுமுத்திரையான தராசு, சுமுத்திரையான நிறைக்கல், சுமுத்திரையான மரக்கால், சுமுத்திரையான படி உங்களுக்கு இருக்க வேண்டும். நான் கர்த்தர். ஹல்லேலூயா. ஹானஸ்ட், ஹானஸ்டி. ஹல்லேலூயா. ஏமாத்தாத, நியாயமா வியாபாரம் பண்ணுங்க, நியாயமா பண்ணுங்க. பாருங்க, கர்த்தர் இதெல்லாம் பார்க்கிறாரு. அநியாய வட்டி வாங்காதுங்க, இதெல்லாம் கர்த்தர் சொல்லி வச்சிருக்கிறாரு. லேவியராகமத்தின் புஸ்தகத்தில் வாசித்தீங்கன்னா, லேவியராகமம் புஸ்தகம் முழுசு ஆண்டவர் அங்கே சீனாய் மலையிலிருந்து அவர்களுக்கு சொன்ன காரியங்கள். கர்த்தர் அநேக காரியங்கள், என் ஜனங்கள் இப்படி தான் இருக்கணும், அவர்களை நான் வேறு பிரித்திருக்கிறேன், இவர்கள் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள், இவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நான் வேறு பிரித்து எனக்கென்று நான் தெரிந்து கொண்டேன். they are my treasured possession, அவர்கள் எனக்கு சொந்தமான ஜனங்கள். ஆகவே என் ஜனங்கள் இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அப்போ பாருங்க, இப்படிலாம் ஆண்டவர் சொல்றாரு. புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. புதிய ஏற்பாட்டில் எப்படி நம்மால் யோவான் ஸ்நானகன் பள்ளங்கள் எல்லாம் சரி பண்ணாரு, கோணலார்களை சரி பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா 3ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, அங்கே ஒரு கூட்டம் எல்லாம் வராங்க. நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு. எல்லாம் கரடு முரடு ஆட்கள், கோணலான ஆட்கள், பள்ளம் குழி எல்லாம் வருதாங்க. அங்கே என்ன சொல்றாரு பாருங்க. அங்கே லூக்கா 3ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 11ஆம் வசனத்தில், லூக்கா 3:11 வாசிக்கிறேன். அங்கே ஜனங்கள் எல்லாரும் அவனை நோக்கி நாங்கள் என்ன செய்யணும். உடனே அவன் சொல்றான், 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவன் அப்படியே செய்ய கடவன். இங்க என்ன ஆண்டவர் சொல்றான், அப்படியே நம்ம இல்லை, பொருளாசை, மெட்டீரியலிசம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும், மற்றவர்களுக்கு கரிசனை இருக்கணும், சுயநலமும் பொருளாசையும் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதை வலியுறுத்துகிறார். அப்போதான் உன் வாழ்க்கையில் கோணலாவிகள் சரியாக முடியும். அப்புறம் ஆயக்காரெல்லாம் வராங்க, ஆயக்காரர்கள், டாக்ஸ் கலெக்டர்ஸ், அவங்களாம் வந்து நாங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு கட்டளை இருக்கிறதுக்கு அதிகமாக ஒன்றும் வாங்காதிருங்கள். அங்கேயும் பணத்துக்கு அடுத்த காரியம் தான் வருது. ஏன்னா பணம் தானே எல்லாத்துக்கும் பேசிக்காக பிரச்சனையே. பண ஆசை தான் எல்லா தீமைக்குமே என்னது வேறு அப்படின்னு போட்டிருக்கு. அங்கேயும் அதிகமாக வாங்காத, உனக்கு எவ்வளோ நியமிச்சிருக்கோ அதை மட்டும் வாங்கு, அதிக வட்டி வாங்காத என்று ஆயக்காரர்களுக்கு சொல்கிறார். உங்களுக்கு கட்டளை எடுக்கிறது மட்டும் வாங்க. அப்புறம் போர்ச்சைகள் வரார்கள், அவர்களுக்கு சொல்றாரு, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் கேட்கும்போது, ஒருவனுக்கு இடுக்கன் செய்யாதுங்க, பொய் குற்றச்சாட்டம் பண்ணாதுங்க, உங்க சம்பளமே போதும் என்று இருங்கள் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். பல காரியங்களை அலிவர்த்தி சொல்லிக்கொண்டே இருக்கிறார்.
பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கோண அளவைகள் செய்யவாக்கப்பட வேண்டும், கரடு முரடானவைகள் சமமாக்கப்பட வேண்டும். இதெல்லாம் கரடு முரடாக இருக்குது, அதெல்லாம் சரியாக்கப்படணும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் தெய்வீக குணங்கள் வரணும், தெய்வீக குணங்கள் வரணும். ஹல்லேலூயா. தெய்வீக சுவாபங்கள் நமக்குள்ளாக உருவாக வேண்டும். நம்முடைய சாந்த குணம் எல்லாருக்கும் என்ன பண்ணணும்? தெரியணும். ஒரு இது கொட்டேஷன் வாசித்தேன், உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரியணும். நீங்கள் கை தூக்கிறா இருந்தால் அது கத்தரை துதிக்கிறதுக்காக தவிர வேற எதுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் சத்தமாக போடுறா இருந்தா ஆண்டவரை பாடி துதிக்க பிரசங்கம் பண்ண தேவனை பற்றி சொல்றதுக்கு தான் சத்தம் போடணுமே தவிர மற்றவங்களை கடிந்து எனது திட்டுறதுக்கோ கோவப்பட்டு காரியங்களை செய்வதுக்கோ இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஆசிரியர் எழுதுறார். நம்முடைய வாழ்க்கையில் பாருங்க, எவ்வளவோ காரியங்கள் சரி செய்யப்பட வேண்டும். பரிசுத்தம் எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்தம். பரிசுத்தம் தேவனுடைய ஆலயத்தின் அலங்காரமாக இருக்க வேண்டும். பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திபாரமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பரிசுத்தம் சகரியாவில் எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நம்முடைய நம் வாழ்க்கையிலே நெற்றியிலே எழுதப்பட்டிருக்க வேண்டும். கர்த்தருக்கு பரிசுத்தம், holiness unto the Lord. கர்த்தருக்கு பரிசுத்தம். அல்லேலூயா. மற்றவர்கள் செய்கிறது போல அல்ல, கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா. அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார். பாருங்க, நம்முடைய சிந்தையிலே பரிசுத்தம் தேவை, நம்முடைய வார்த்தையிலே பரிசுத்தம் தேவை, நம்முடைய செயல்களிலே பரிசுத்தம் தேவை. நம்ம எவ்வளவுதான் எழுப்புதலுக்காக ஜெபித்தாலும், அதிசயத்துக்காக ஜெபித்தாலும், அற்புதத்துக்காக ஜெபித்தாலும் அங்கே பரிசுத்தம் இல்லை வேண்டும் என்று சொன்னால், மனம் திரும்புதல் இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில எழுப்புதலையும் பார்க்க முடியாது, அற்புதத்தையும் பார்க்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பரிசுத்தப்படுத்திக்கோ. ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், ஹோலினஸ் என்று நம்ம வாசிக்கிறோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்று போட்டிருக்கு, the personal nature of this command. அந்த கான்செக்ரேஷன்ல நீங்க பார்த்தீங்கன்னா consecrate yourself அப்படின்னு போட்டிருக்கு. இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ் டேர்ம் இன் ஹீப்ரூ அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நமக்கு நாம செய்யக்கூடிய ஒரு காரியம், உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள். சில காரியத்தை நீங்க தான் செய்யணும். ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துன்னு சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும், டிவியை ஆஃப் பண்ணு, மொபைலில் தேவையில்லாத பார்க்காத, அவரே வந்து பிடுங்குவாரா? என்ன பண்ணுவார்? நீ பார்க்க, நீ செய்ய வேண்டிய செய்யணும். சில காரியங்களை நம்ம தான் என்ன பண்ணணும், செய்ய வேண்டி இருக்கிறது. ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்கள் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். வேதம் சொல்கிறது 2 கொரிந்தியர் 7:1 வாசித்தீங்கன்னா, வாசிக்க 2 கொரிந்தியர் 7:1, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு இருக்க முடியாது. மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான அசைச்சிகள் எல்லாம் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு purify yourself from everything that contaminates your body and spirit என்று அங்கே போடப்பட்டிருக்கிறது. நம்ம தான் சிலரை மன்னிக்கணும். ஆண்டவரே அவரை மன்னிச்சிருன்னு சொல்றது இல்லை, நீ மன்னிக்கணும். நீங்க போய் என்ன பண்ணணும், சில காரியத்தை என்ன பண்ணணும், நம்ம தான் மன்னிக்கணும். நீ தானப்பா தப்பு செஞ்ச, நீ தான் மன்னிப்பு கேட்கணும். நான் எப்போ எப்படி அவனை மன்னிக்க முடியும் அப்படிங்கிற ஆண்டவர். அப்போ நீ மன்னிப்பு கேளு, மன்னி. அவன் செஞ்சிருந்த தவறாக இருந்தாலும் மன்னிக்க ஆயத்தமாயிரு. உங்களுக்காக ஆண்டவர் வந்து பைபிள் வாசிக்க முடியுமா? உங்களுக்காக ஆண்டவர் வந்து ஜெபம் பண்ண முடியுமா? சில காரியத்தை நீங்கள் தான் செய்யணும். ஹல்லேலூயா. பர்சனலாக சில காரியங்களை நம்ம முயற்சி எடுத்து வைக்கணும், பரிசுத்தப்படுத்தணும் என்று கர்த்தர் சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அங்கே லாசரு கல்லறைக்கு முன்பாக நின்று, ஆண்டவருக்கு எல்லாம் முடியும், ஆனால் என்ன சொல்ற, கல்லை புரட்டி போடுங்கிறார். என்ன பண்ணு? அவர் சொன்ன கல் அது பாட்டுக்கு வந்திருக்கும்ல, நீ கல்லை புரட்டி போடுமால, அப்புறம் நான் செய்ய வேண்டியது நான் என்ன பண்ணுவேன்? நீ கல்லை புரட்டி போடாமல் மூடி வச்சிருக்கிறியே, உன் இருதயத்தில் இருக்கிற கல்லை என்ன பண்ணு? சத்தமாக சொல்லுங்க, புரட்டி போடுங்க. ஹல்லேலூயா. கல்லை புரட்டி போடுங்க, ஜீவன் வரும். ஹல்லேலூயா. மகிமை வெளிப்படும், அற்புதங்கள் நடக்கும். ஆண்டவர் அங்கே சொல்கிறார், கல்லை புரட்டி போடு. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்வதற்கு தீர்மானம் எடுக்கணும். உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களை, அந்த வார்த்தை அண்டர்லைன், உங்களை consecrate yourself, உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நம்முடைய அநேக நேரத்தில் நம்ம என்ன சொல்லுவோம், இந்த தேசம் மாறணும், சபை மாறணும், தலைவர்கள் மாறணும், அவங்க மாறணும், இவங்க மாறணும். என்னைக்கா நான் மாறணும்னு சொல்கிறீங்களா? என்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நான் மாறணும்னு சொல்கிறோனோ அன்னைக்கு தான் தேசமும் மாறும், சபையும் மாறும். ஹல்லேலூயா. அவர் மாறணுங்க, இவர் மாறணுங்க, அவர் மாறணும். நம்ம டெண்டன்சி என்னதான், அவங்க மாறணும், இவங்க மாறணும், இவர் மாற மாட்டார், அவர் தான் மாறணும். நீங்கள் மாறணும். எல்லாம் நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க, நான் மாறணும்.
ஹalleluya. I will consecrate myself. ஆண்டவரே என்னை நான் பரிசுத்தப்படுத்திக் கொள்வேன் என்கிற தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையில வரணும். நான் மாற வேண்டும். ஹalleluya. சபை அங்கத்தினர்கள் அல்ல, தலைவர்கள் அல்ல, பக்கத்து வீட்டுக்காரங்க அல்ல, உன் மனைவி அல்ல, புருஷன் அல்ல. யார் மாறணும்? நீங்க மாறிட்டனால புருஷன் ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவார். ரட்சிக்கப்படாத புருஷனில் படுத்துகிற பாடு இருக்கே இன்னைக்கு. உங்கள் நீங்கள் சரியாயிட்டாலே அவர் என்ன பண்ணிடுவார்? மாறிடுவார். கர்த்தருடைய அன்பு உங்கள் வாழ்க்கையில் வேதமாக தான் சொல்கிறது. பேதுருவிலே சொல்லப்பட்டிருக்கிறது, கொரிந்தியரிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம நடத்தையினாலே அவருடைய வாழ்க்கையை மாற முடியும், மாற்றுவார். மாறுங்க. மற்ற சபை மாறணும் அப்படி இல்லை, நம்ம சபை மாறணும். ஹல்லேலூயா. நீங்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து மாறிட்டா திருச்சியில் எழுப்புதல் வரும். வருமா வராதா? வருமா வராதா? பிரதர் மாறணும். அவங்க இவங்க மாறணும் இல்லை, நான் மாறணும். ஹல்லேலூயா. திரும்ப நெஞ்சில் கை சொல்லுங்க, நான் மாறணும். 2025 நான் மாறணும். ஹல்லேலூயா. என் ஜனவரியிலே மாறிடணும். டிசம்பர் வரைக்கும் காத்திருக்க கூடாது. ஆண்டவர் மாற்றுவாராக. பாருங்க, மாற்றக்கூடிய அந்த பரிசுத்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் அவசியம். அப்படி நடக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லா, ஆண்டவர் அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார். பாருங்க, ஒரு தனி மனிதனுடைய மாற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு தனி மனிதனுடைய பாவம். அங்கே நீங்கள் அதே யோசுவாவின் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் எரிகோவுக்கு போகும்பொழுது அவங்க மேற்கொண்டு வரும்பொழுது, சாபத்தீடான ஒன்றையும் நீங்கள் தொடாதிருங்கள், பொருட்களை பொன்னை தொடாதிருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் ஒரு மனுஷன் அதை என்ன பண்ணான்? பாபிலோனி சால்வை அங்கே பொன்னையும் எடுத்து வைத்து ஒழித்து கொண்டான். அங்கே தேசத்தில் ஒரு பெரிய ஒரு அடி விழுந்தது. 7ஆம் அதிகாரத்தில் இங்கே வரும்பொழுது, ஆயி பட்டணம் ஒரு சின்ன பட்டணம் தான். எரிகோவை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சின்ன பட்டணம் தான். ஆனால் அங்கே பெரிய தோல்வியை அவர்கள் சந்தித்தார்கள். பெரிய தோல்வி. 36 பேர் மரித்து போனார்கள். அங்கே யோசுவா கதறுகிறார், ஆண்டவரே ஏன் இப்படி நடந்தது? ஏன் ஆண்டவரே அடி? ஏன் தோல்வி? ஏன் அற்புதம் நடக்கலைங்க? இத்தனை பேர் போனார்களே, அடி வாங்கிட்டு வந்திருக்கிறார்கள், தோல்வி அடைந்து வந்திருக்கிறார்களே ஆண்டவரே என்று சொல்லி அவன் அழுகிறான். 10ஆம் வசனத்திலையும் 11ஆம் வசனத்திலையும் வாசித்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, யோசுவா எழும்பு, ஏன் அழுதுட்டு இருக்கிற? நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? உனக்குள்ளாக பாவம் இருக்கிறது. இஸ்ரவேலுக்குள்ளாக பாவம் இருக்கிற ஒரு மனுஷன் தான் செஞ்சான் தப்பு. ஆனால் ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேலுக்குள்ளாக பாவம் இருக்கிறது, மனம் திரும்பு. அப்புறம் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. யார் பேரில் உழுது? ஆகான் பேரில் உழுது. அவன்கிட்ட கேட்ட அவன் சொல்கிறான், நான் இச்சித்து என்ன பண்ணேன்? அதை நான் வைத்துக்கொண்டேன் என்று சொல்கிறதை 7ஆம் அதிகாரத்தில் பின்பகுதியிலே நீங்கள் வாசிக்க அங்கே 21ஆம் வசனத்தில், கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோன சால்வையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு புல்பாலத்தையும் நான் கண்டு அதை இச்சித்து அதை எடுத்துக்கொண்டேன். அங்கே ஆதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிற மாதிரியே சொல்கிறான். யார்? ஆதாம் சொன்ன மாதிரியே அதை பார்த்தேன், இச்சித்தேன், எடுத்துக்கொண்டேன், சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொண்டான. பாருங்க, ஆண்டவர் அங்கே பார்க்குற ஒரு மனுஷனுடைய பாவம், ஒன் மேன் சின் அஃபெக்டட் தி என்டையர் கம்யூனிட்டி. முழு அந்த தேசத்தையுமே என்ன பண்ணிச்சு? அது பாதிப்பை ஏற்படுது. அந்த மனுஷனை சரி செய்கிறார்கள், அவனை அகற்றுகிறார்கள், கொலை செய்கிறார்கள். வேதம் அங்கே சொல்கிறது, அடுத்த அதிகாரத்தில் ஒரு பெரிய வெற்றி ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய பாவம் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கும். ஒரு மனுஷனுடைய பாவம் ஒரு சபையினுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒரு குடும்பத்தினுடைய தவறு அநேகருக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை அது தடை செய்யலாம். அது யோசுவா 7:8 சொல்லப்பட்ட ஒரு செய்தி. நம்முடைய வாழ்க்கையில் உங்கள் பாவமோ, உங்களுடைய குறைகளோ, உங்களுடைய நீங்கள் செய்கிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியமோ உங்கள் குடும்பத்துக்கோ, சபைக்கோ, சமுதாயத்துக்கோ அது ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்கு தடையாக இருக்கக்கூடாது. ஒரு அல்ல சொல்லுங்க, ஆண்டவர் அங்கே சொல்கிறார், பரிசுத்தப்படுத்து. நம்முடைய வாழ்க்கையில் ஒன் பர்சன், ஒரு மனுஷன், ஆண்டவர் அதே சமயத்தில் ஒரு மனுஷன் பரிசுத்தமாகும் பொழுது ஆண்டவர் பெரிய அற்புதங்கள் எல்லாம் ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா. ஒரு மனுஷனை கொண்டு எழுப்புதலை ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஒரு மனுஷனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய முடியும். நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க, நம்முடைய வாழ்க்கையை இன்றைக்கு சீர்தூக்கி பார்க்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. 1900களிலே வேல்ஸ் தேசத்திலே பெரிய எழுப்புதல் உண்டாயிட்டான். அதை குறித்து நான் பல முறை வாசித்திருக்கிறேன். ஆனால் சமீபத்தில் வாசித்தத்தில் என்ன ஒரு ஹிண்ட் நான் வாசித்தேன். என்னென்னா, பாருங்கள், ஆண்டவர் பெரிய அற்புதங்கள்லாம் செஞ்சார். மதுபான கடைகள் எல்லாம் மூடப்பட்டது, சூதாட்டங்கள் நிறுத்தப்பட்டது, இப்படி நிறைய காரியம் நடந்துச்சு. இந்த வாரத்தில் நான் வாசித்த ஒரு காரியம் என்னென்னா, நிறைய பேர் குதிரை சவாரி போவானுங்களாம். இந்த எழுப்புதலுக்கு அப்புறம் குதிரை அது போகவே மாட்டேன்னுச்சான். போகணுமில்ல,
என்னன்னு கேட்டிருக்கானா, முதல்ல வந்து திட்டுவானா குதிரையை, சபிப்பானா, ஏய் போ நாசமா திட்டு. அப்படி திட்டுவோம் போது குதிரை ஓடுமா. இப்போ அவனுக்கு அந்த வாயில வார்த்தையே வரலையா, குதிரை ஓட மாட்டாங்கதான். அந்த கர்சிங் அண்ட் ஸ்வரிங் வேர்ட்ஸ், அதாவது சபிக்கிற திட்டுகிற கோபமா பேசினாதான் அந்த குதிரை ஓடி இருக்கு எழுப்புதலுக்கு முன்னாடி. ஆனால் இப்போ தானே அவனுக்கு மென்மையா வார்த்தை மாறிடுச்சான், கோபம்லாம் போயிடுச்சான். குதிரைக்கு ஏதோ திட்ட மாட்டேங்கிறானே, ஏதோ அடிக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு குதிரைக்கு ஒண்ணுமே என்ன பண்ணலையா, புரியலையா. அந்த ஹார்சஸ் in the minds did not know how to respond to the miner's commands anymore because they were no longer cursing and swearing at them அப்படின்னு சொல்ற பாருங்க. வாழ்க்கை சுவாபம் ஆகிருது. அல்லேலூயா. குதிரையை திட்டுறது, நாயை திட்டுறது, புருஷனை மனைவி பிள்ளைகளை திட்டுறது, இப்படி நம்ம வாழ்க்கையில் வீட்டுக்குள்ள போனாலே சபிக்கிறதோ திட்டுறதுமா இருக்குதா, அதெல்லாம் மாறிடுற. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, ஆண்டவர் எழுப்புதல்ல பல மாற்றங்களை கொடுத்தார். ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றுகிறார். ஆகவே முதல்ல சொன்ன நம்பர் ஒன் the challenges ahead of us, நமக்கு முன்பாக இருக்கிற சவால்கள். அல்லேலூயா. பல சவால்கள் இருக்கிறது. யோர்தான் என்கிற சவால் இருக்கிறது, எரிகோ என்கிற சவால் இருக்கிறது, 7 ஜாதிகள் என்கிற சவால் இருக்கிறது, ராட்சதர்கள் என்கிற சவால் இருக்கிறது, 31 ராஜாக்கள் என்கிற சவால்கள் இருக்கிறது. இப்படி அநேக சவால்கள் இன்றைக்கு சபைக்கும் குடும்பத்துக்கும் தனிநபருக்கும் முன்பாக பல சவால்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள். ஹல்லேலூயா. பரிசுத்தப்படுத்திக்கொள், அர்ப்பணியுங்கள். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் லீவு, நிறைய பேர் ஊருக்கு போயிட்டாங்க. சில சொல்லிட்டு போயிருக்காங்க, சில சொல்லாமல் போயிட்டுருக்காங்க. அதெல்லாம் பரவாயில்ல, அடுத்த வாரம் எல்லாம் வந்து சேர்ந்துருவாங்க. பாருங்கள், இந்த வாரம் பொங்கல் லீவு, ஊருக்கு போயிருக்கலாம், சில முகாமுகளுக்கு போயிருக்கலாம். ஆனால் வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, உங்களை பரிசுத்தப்படுத்துங்க, வேதத்தை நல்லா வாசிங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஆராய்ந்து பாருங்க. சபைக்காக, தனி குடும்பங்களுக்காக, ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, ஊருக்கு போனாலும் சரி, இந்த லீவு நாட்களில் என்ன பண்ணுங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் அடிப்படையிலே இந்த வசனங்கள்லாம் வாசித்து பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம இன்னும் சீர்தூக்கி பார்த்து பரிசுத்தப்படுத்துவாராக. அற்புதங்களை செய்வர் ஆயத்தமாக இருக்கிறார். God is ready. ஆண்டவர் சொல்றார், I am ready. Are you ready அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. I am ready. Are you ready? நீங்க ரெடியா? நான் ரெடிங்கிறார் ஆண்டவர். நீங்க ரெடியா? நீங்க ரெடினா அவர் ஆட்சி செஞ்சிருவார். அப்போ நம்ம ஆயத்தப்படுத்துகிறார். God is telling us to prepare ourselves. மூணாவதாக, convincing miracles waiting for us. Convincing or compelling miracles. நமக்கு முன்பாக காத்திருக்கும் அற்புதங்கள். ஆண்டவர் நமக்கு முன்பாக அற்புதங்களை வச்சிருக்கிறாரு. நீங்க வேதத்தில் வாசிக்கும் போது என்ன நடக்குது, அங்கே யோசுவாவின் புஸ்தகத்தில் அவர்கள் அப்படியே செய்கிறார்கள். யோசுவாவின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் நடக்கிற காரியம் நீங்கள் பின்னமாக வாசித்தன. சம்பவிப்பது என்னவென்றால் 13ஆம் வசனம், சர்வ பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிற கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்திலே மேலிருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும். ஹல்லேலூயா என்றான். 15ஆம் வசனத்திலே யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். பெட்டியை சுமக்கிற ஆசாரியருடைய கால்கள் தண்ணீரின் ஓரத்திலே பட்டவுடனே மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்து ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. அப்படியே பின்னாடி போயிருச்சான். சும்மா 20 மைல்கள். உப்பு கடல் என்னும் சமனான வெளியிலே கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிராக கடந்து போனார்கள். ஒரு அலை சொல்ல பார்க்கலாம், சவாலை கடந்து போனார்கள். அடுத்த வசனமும் கடைசி வார்த்தை தான், கடந்து போனார்கள். 17ஆம் வசனத்தில் பாருங்க, தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். ஒரு அலை சொல்லுங்க, கடக்க முடியாதது போல தெரிகிற சவால்கள் ஒரு நாள் வரும், கடந்து வந்துருவோம். ஹல்லேலூயா. கடந்து வந்துருவீங்க. கடந்து வந்தோம். ஹல்லேலூயா. தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். ஹல்லேலூயா என்று சொல்லுகிற அனுபவத்துக்குள்ளாக கர்த்தர் கொண்டு வருவார். அவர்கள் கடந்து போனார்கள். உலர்ந்த தண்ணீர், உலர்ந்த தரை வழியாக அவர்கள் கடந்து போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே 1ஆம் வசனத்தில் 4:1 பார்த்தீங்கன்னா திரும்பி அந்த வார்த்தை, ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்து தீர்ந்த போது, ஹல்லேலூயா, கடந்து தீர்ந்த போது, finished crossing the Jordan. பாதியிலே அங்க திரும்பி வந்துடல, வருதுடா தண்ணி அப்படின்னு போகல. அவங்க கடந்து தீர்ந்த போது தான் திரும்பி தண்ணி விட்டார் ஆண்டவர். திரும்பி ஹல்லேலூயா. கடந்து தீர்ந்த போது, ஒரு சொல்ல பார்க்கலாம், சவால்களை கடந்து தீர்ப்பீர்கள். You will cross the Jordans ahead of you. ஆண்டவர் நமக்கு முன்பாக இருக்கிற அங்கே யோர்தான்களை கடக்க கர்த்தர் உதவி செய்வார்.
பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கடந்து போனார்கள், கடந்து போனார்கள், கடந்து தீர்ந்த பொழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு சவாலுக்கு தாண்டி அடுத்த சவாலும் வரும். ஆனால் பரிசுத்தமாக இருந்துட்டீங்கன்னா சவால்கள் ஆண்டவர் ஜெயிக்க உதவி செய்துக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் தொடர்ந்து அடுத்த அதிகாரத்தில் அவர்கள் எரிகோவை ஜெயித்தார்கள். 8ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். பாருங்க, அவங்களுக்கு செய்த அற்புதங்கள் என்ன? யோர்தானை பின்னிட்டு போக செய்தார். அங்கே எரிகோவை ஆண்டவர் அப்படியே கீழே விழ செய்தார். அது மாத்திரமல்ல, 10ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது சூரியனும் சந்திரனும் யோசுவாவுக்கு கீழ்ப்படிந்து நிற்கிறதை நம்ம அங்கே பார்க்கிறோம். 10ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே சூரியனும் சந்திரனும் நின்றது, நடு வானத்திலே நின்றது என்று போட்டிருக்கிறது. செய்ய முடியாத, காண முடியாத அற்புதங்கள், இன்கிரெடிபிள், அன்பிலீவபிள் மிரக்கிள்ஸ், கன்வின்சிங் மிரக்கிள்ஸ். இது அற்புதம் தான்ப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நடந்த காரியங்கள். ஹல்லேலூயா. எரிகோ கோட்டை அப்படியே கீழே பூமிக்குள்ள போயிருச்சு. ஹல்லேலூயா. அப்படியே விழுந்து கிடைச்சுன்னா அவங்க அந்த டெப்ரியில் அந்த அந்த மணல் மேட்டில் போகிறதுக்கே கஷ்டமாக இருந்திருக்கும். ஆண்டவர் அப்படியே சமமாக்கி அனுப்பிட்டார். ஹல்லேலூயா. யோர்தானை பின்னிட்டு போக செய்து உலர்ந்த தரைவழியாக நடக்க போக செய்தார். இதெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது. ஹல்லேலூயா. இங்கே சூரியனையும் சந்திரனையும் நிப்பாட்டுகிறார். என்னமாக அடுத்த 12ஆம் அதிகாரத்துக்கு இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் அங்கே சொல்லப்பட்டுகிறது, அங்கே இல்லை 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் அந்த ராஜாக்கள் எல்லாரையும் அவர்கள் தேசத்தையும் யோசுவா ஒருமிக்க பிடித்தான். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். இன்னும் 12ஆம் அதிகாரத்தில் 31 ராஜாக்களை அவர்கள் ஜெயித்தார்கள். உங்களுக்கு முன்பாக எத்தனை சவால் இருக்குது? 1, 2, 3, 4, 30, 31, அதுக்கு மேலே கூட இருக்கலாம். ஹல்லேலூயா. எத்தனை சவாலானாலும் ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்வார். ஆண்டவர் நம்மோடு இருப்பார். ஹல்லேலூயா. பாகம 20 வாசித்தோம், பயப்படாத, துவளாத, கலங்காத, தத்தளிக்காத. ஹல்லேலூயா. பயப்படாத, துவளாத, கலங்காத, தத்தளிக்காத. ஏன்னா கர்த்தர் உங்களோடு வர்றாரு. 2025 கர்த்தர் நம்மோடு வர்றாரு. அதில் அற்புதங்களை காண பண்ணுவார். சவால்கள் இருக்கிறது உண்மைதான், சவால்கள் இல்லாமல் இல்லை, சவால்கள் இருக்கிறது. அவர்கள் கடந்து வந்தார்கள். என்னமாக நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 16ஆம் அங்கே 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது தேசம் அவர்கள் வசமாயிற்று. ஹல்லேலூயா. தேசம் அவர்கள் வசமாயிற்று என்று பார்க்கிறோம். இதெல்லாம் ஆண்டவர் செய்த அற்புதங்கள், அற்புதங்கள், ஆண்டவர் செய்த அற்புதங்கள். நமக்கு முன்பாகவும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கான்செக்ரேட் யுவர்செல்ஃப். 3 காரியம் சொன்னேன். the challenges ahead of us, நமக்கு முன்பாக இருக்கிற சவால்கள். நீங்கள் போட்டிங்கன்னா லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பீங்க, இதெல்லாம் இருக்குதே, இதெல்லாம் செய்யணுமே, இப்படிலாம் பண்ணணுமே, இந்த காரியம்லாம் இருக்குதே, எல்லாம் இருக்கட்டும் அப்படியே. ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் கடந்து போக கர்த்தர் உதவி செய்வார். the challenges ahead of us. Number 2, consecration required of us. நம்மிடம் கர்த்தர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம். இந்த பரிசுத்தம் என்கிற வார்த்தை நம்முடைய உள்ளத்திலே தொனித்து கொண்டே இருக்கணும். பரிசுத்தம், பரிசுத்தம். ஹல்லேலூயா. உள்ளத்திலே பரிசுத்தம், கண்களிலே பரிசுத்தம், காதுகளிலே பரிசுத்தம், முழுவதிலும் பரிசுத்தம். கர்த்தருக்கு பரிசுத்தம். ஹோலினஸ் unto the Lord. கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நம்முடைய வீட்டிலும் நம்முடைய சரீரத்திலும் நம்முடைய சபையிலும் அது எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பரிசுத்தம். அந்த கிருபைகளை ஆண்டவர் தருவாராக. நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களை நாம் என்ன பண்ணணும், அதை மேற்கொள்ள வேண்டும். பவுல் சொல்றாரு, மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு சரீரத்தை ஒட்டிக்கி அவர் செய்யறதை அவர் செஞ்சாதான் கர்த்தரை பயன்படுத்த முடியும். சரீரத்தை ஒட்டிக்கி கீழ்ப்படுத்துகிறேன்னு சொல்றார். எல்லாவற்றையும் அனுமதிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, அவைகள் எல்லாம் எனக்கு தகுதியாராது, எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது என்று அவர் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 6, 12, 10, 23 வாசிக்கும் போது எனக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்றாரு. பாருங்க, எல்லாவற்றையும் அனுபவிப்பு அதுவே உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் எது கர்த்தருக்கு பிரியம், எது கர்த்தருக்கு பிரியம் இல்லை என்பதை அறிந்து நாம் வித்தியாசப்படுத்தி காண்பித்து வாழ்வோம் என்று சொன்னால் கர்த்தர் நமக்குள்ளாக வித்தியாசத்தை ஏற்படுத்துவார். ஹல்லேலூயா. பாருங்க, இதெல்லாம் அங்கே நடக்கிறதை நாம் அங்கே வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தர் இந்த வசனத்தின்படி சொல்லுகிற காரியத்தை உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் எழும்பி நிற்போமா? எழும்பி நிற்போம்.